ஹரே கிருஷ்ணா. மகாபாரத கதை பார்க்கலாம். சந்தனுவுடைய மனைவியான கங்கா தேவி தன்னுடைய மகனான தேவவிரதனை கூட்டிகிட்டு போய் எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் சொல்லி கொடுக்குறாங்க. யுத்தத்தில் இந்திரனுக்கு நிகரானவனா தேவர்களும் அசுரர்களும் இவனை போற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகள் எல்லாமே தெரியும். வில் வித்தை, ராஜ தர்மம், ராஜநீதி எல்லாவற்றிலும் ஒரு தேர்ந்த ஒரு சீடனா உங்ககிட்ட இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கங்காதேவி கொண்டு வந்து சந்தனு மகாராஜா கிட்ட விட்டுட்டு அவங்க கங்கை நதியில் மறைஞ்சு போகிறாங்க. அப்போது அந்த தேவவிரதன் ரொம்ப சிறப்பாக அந்த ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார். அவரை நல்லபடியாக சந்தனு மகாராஜா பார்த்துக்கிறாரு. அவருக்கு தேவவிரதனுக்கு 16 வயசு ஆகுது. இந்த சந்தனு மகாராஜா ஒரு நாள் சத்தியவதிங்கிற மீனவ பெண்ணை அவர் வந்து சந்திக்கிறாரு. அவளுடைய அழகில் மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அந்த சத்தியவதியுடைய அப்பா கிட்ட, மீனவ ராஜா கிட்ட போய் கேட்கும்போது, என் மகளுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தான் வந்து பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாரு. நான் வந்து ஹஸ்தினாபுரத்தை அரசாளக்கூடிய சக்கரவர்த்தி, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செய்துக்க விரும்புகிறேன்னு எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 16 வயசில் பட்டத்து இளவரசன் இருக்கான். இந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பட்டத்துக்கு வராது. உங்களுடைய முதல் மகன்தான் இந்த தேவவிரதன் தான் வருவான். ஆனால் அதனால் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தனு மகாராஜா ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவர் வந்து ராஜ்யத்திலையும் கவனம் செலுத்தாமல் ரொம்ப விரக்தியில் இருக்கார். தேவவிரதன் தன்னுடைய தந்தை ராஜ்ய நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் எப்பவும் எதையோ பறிகொடுத்தது போல் வேதனையோடு இருக்கிறத பார்த்து அவருடைய தேரோட்டிக்கிட்ட கேட்கும்போது தேரோட்டி இந்த விவரத்தை சொல்கிறாரு. அப்போது தேவவிரதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மீனவ குலத்தில் போய் அந்த சத்தியவதியுடைய தந்தையாரை சந்திக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு அதை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.